பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். நான் முதல்ல ஒரு வேத பகுதியை வாசிப்போம். நான் வாசித்த அதே சங்கீத பகுதி 46வது சங்கீர்த்தனம். அதுல 1-11 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். வாசிக்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 7வது வசனத்திலையும் 11வது வசனத்திலும் சேம் ஸ்டேட்மெண்ட் ஆகும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியிலிருந்து ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த நாளில் செய்தியுடையதான தலைப்பு எ ரிவர் ஆஃப் ஹாப்பினஸ். ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது தம்மை பின்பற்றின கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அவர்களோடு ஆண்டவர் அடிக்கடி சம்பாஷணையில சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இந்த சமாதானம் பொதுவா மனுஷனுக்கு குறைவு அல்லது இல்லைன்னு சொல்லல. காலையில எழும்புமோ ஏதோ நைட்ல பார்த்த ஒரு சொப்பனை அவங்களை என்ன செய்யும், அலட்டிகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சொப்பனம் பார்த்தோமே, அது சம்டைம்ல ஞாபகம் வரும், சம்டைம்ல ஞாபகம் வராது. அப்ப அந்த சொப்பனம் ஒருவேளை நமக்கு மகிழ்ச்சி உண்டாக்குறதா இருந்தா சமாதானமா இருக்கு, நமக்கு துக்கம் உண்டாக்குறதா இருந்தா சமாதானம் இருக்கா. இப்போ நம்ம சில காரியங்களை செய்யண்டாம், நம்ம ஒரு தப்போ ஒரு காரியத்தை செய்யண்டாம், அது நமக்கு சொப்பனத்துல கூட நம்மளை என்ன செய்யும், நம்ம பயப்படுத்தும். அப்போ அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம். சமாதானம்ங்கிறது அது நாம நேடிக்கொள்ளுகிறது அல்ல, சூழ்நிலைகள் நமக்கு ஒதுக்கி தரும். இப்போ நீங்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற மரம் செடி கொடிகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பீஸ் உண்டாது. இல்லைன்னா நம்ம ரொம்ப தாகமா இருப்போம், அந்த தாகத்துல எங்கேயாவது போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சாச்சுன்னா நம்ம கொஞ்சம் தாகம் தீர்ந்த ஒரு சமாதானம், ஒரு பீஸ் உண்டாகும். இப்படி பல வகையில நம்முடைய உழைப்புல சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். அது தற்காலிகமானது மட்டும், அது அந்த நேரத்துக்கு தான் திருப்பி அது போல வரும். ஆனா ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த ஹாப்பினஸ், அந்த சந்தோஷம் உலகத்துல இல்லை, உலகத்துக்கு கொடுக்கவும் முடியாது. இப்போ ஆண்டவர் தீமோத்தேயுவிட்ட சொன்னாரு, நீ நல்ல போர் சேவகனாக கிறிஸ்துவுக்காக யுத்தம் பண்ணணும், தீங்கனு நல்ல போர் சேவகனாக. இப்போ நமக்கு தெரியும், ஒரு போர் சேவகனுடைய ஒரு சோல்ஜருடையதான நிலவரம், தான் யுத்த களத்துல நிற்பானால் என்ன சம்பவிக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் அவன் யுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம், பின்வாங்க முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கையும் அதுபோல சில நேரங்களில யுத்தம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு விடுகிறார். நமக்கு பின்னிட்டு ஓட முடியாது, வாழ்க்கையை நம்ம பேஸ் பண்ணிதான் ஆகும். அப்ப நம்ம சில டைமில் அப்படி பேஸ் பண்ண போகும் பொழுது
ஒருவேளை நமக்கு நம்ம அந்த அந்த அளவுக்கு நமக்கு முடியாம போகல. ஆனால் ஆண்டவர் நம்ம யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்றார். என்னுடைய கைகளை அவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். இப்போ நமக்கு பிராக்டிஸ் தரார். நம்ம எப்படி வாழ்க்கையில பிராக்டிஸ் ஆகும் அப்படின்னா, பல பிரச்சனைகளோடாக நாம் கடந்து போகும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அதை பொறுத்துதான் நமக்கு அடுத்த லெவலுக்கு வளர முடியும். இப்போ நமக்கு லெகுவான வாழ்க்கை அல்லது லெகுவான காரியம், பிரச்சனையே இல்லாம ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குன்னா நமக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு? ஒரு சேலஞ்சு கிடையாது. நமக்கு சேலஞ்சான ஒரு வாழ்க்கை நமக்கு முன்பதாக வரும் பொழுதுதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ உலகத்துல இருக்கிற மனிதர்கள், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ். நீங்க அதை செய்யணும் இதை செய்யணும் நிறைய காரியங்களை செய்வாங்க. நீங்க அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை நீங்க பர்சனலி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அது முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. ஓகே, நமக்கு அதனாலதான் மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ற ரொம்ப சிம்பிள். அந்த அட்வைஸை நம்முடைய வாழ்க்கையில ப்ராக்டிஸ் பண்ணுமாங்கிறத ஒரு கேள்வி. அதான் நம்ம லைஃப்ல டிசிப்ளின்ல பல காரியங்களை நம்ம கொண்டு வந்தா, நம்ம ஒவ்வொரு நாள் அதை பழக்கப்படுத்தி கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அப்ப ஆண்டவர் நம்மளை பல காரியங்களை டிசிப்ளின் பண்ண வைப்பார். ஆமேன். இப்போ அந்த டிசிப்ளின் பண்ண வைக்கிற நேரம் நமக்கு முன்ன ரொம்ப சூன்யமா இருக்கு. ஒரு சோல்ஜரை உருவாக்கி எடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய இந்தியாவில் இருக்கிறதான சிஸ்டத்தின்படி எனக்கு தெரிஞ்ச வகையில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு லிமிட்டான உணவு, லிமிட்டான தூக்கம், அவங்க எங்க போனாலும் எங்க செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு. நம்ம வீட்டில் இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு இருக்க முடியும். ஈவன் வெக்கேஷன் முடித்து போகிற டைம்ல அவங்க இருக்க வேண்டிய கேஜுக்கு அதிகமா இருந்தாங்கன்னா அதுக்கு மோர் எக்ஸசைஸ் பண்ணி அவங்கள ரிடியூஸ் பண்ணணும், வெயிட் நார்மலாக்கணும். எதுக்கு அப்படின்னா, ஒரு சோல்ஜரை பார்க்கும் பொழுது அவன் எந்த நேரத்திலும் எதையும் செய்வதற்கு, அதாவது கமாண்டிங் வரும் பொழுது அந்த கமாண்டிங்கு தக்கதாக ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. இப்ப தெய்வம் நம்மளை அப்படி பழக்கப்படுத்துவதற்கு நம்மளை ஆண்டவர் உருவாக்கி எடுக்கிறார். ஆனா அதே வகையில ஒரு ஹாப்பினஸ் நமக்கு வேணும். நீங்க என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஜாய் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வெற்றிடமாய் மாறும். நம்ம கடினமா வேலை செய்கிறோம், ஆனா ஒழுங்கா சாப்பிடலைனாலோ, நம்ம கடினமாக வேலை செய்கிறோம், நமக்கு சரியான உடலுக்கு ரெஸ்ட் இல்லைனாலோ நம்மளால முடியாது. அப்போ இதெல்லாம் நாணயத்தில் இரு பக்கம் போல நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு போர் சேவகனை போல நம்முடைய வாழ்க்கையை நம்ம பிராக்டிஸ் பண்ணி கொள்ளணும். இதெல்லாம் நமக்கு இருந்தாலும் நாம் அறியாமல் நமக்குள் உலாவுகிற, நமக்குள் எதிரொலியாய் வருகிறதான ஒரு ஹாப்பினஸ், அது ஆண்டவரே நமக்கு தருக. அதுதான் அதுல இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. அதனாலதான் இந்த முதல்ல அதனுடையதான 1வது வசனத்தை முதல்ல வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். நமக்கு ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். இப்போ நமக்கு ஒரு ஷெல்டர் நமக்கு தேவைன்னா வெளியே என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஒரு டேஞ்சர்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? சார் நடிக்கும் பொழுது நீங்க போய் ஒரு ஷெல்டர் போல, அதாவது சேஃபான ஷெல்டர்ல போகணும். அதுக்கு அர்த்தம் என்ன? வெளி சைடுல எந்த நேரத்திலும் அட்டாக் பண்ணுகிறதான ஒரு டேஞ்சர்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இந்த டேஞ்சர்ஸ நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம எங்க போகணும்? ஒரு சேஃபான ஒரு ஷெல்டர்ல நம்ம போகணும், ஒரு பாதுகாப்பான இடத்துல போகணும். இந்த உலகத்துல நமக்கு எங்கதான் பாதுகாப்புன்னு சொல்ல முடியும் இல்லையே? அப்ப அதனாலதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதாவது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் துணை மட்டும் இல்ல, அனுகூலமான துணையுமானவர். அப்போ நம்ம இந்த உலகத்துல நமக்கு அனுகூலமா இருக்கிற தேவனுக்கு மேல நம்முடைய மனதை நாம் வைப்போமானால் ஏது சூழ்நிலை நமக்கு வந்தாலும், காரணம் அவராக நம்முடைய வாழ்க்கைய நடத்து. அல்லேலூயா. ஆமென். இனி
அந்த 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனத்தை. நதி உண்டு. அந்த நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசப்படும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சரி, கவனிங்க. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். இது நமக்கு என்ன செய்யும்? சந்தோஷத்தை தரும். இப்போ நம்முடைய டே டு டே லைஃப்ல நம்ம சந்தோஷமா இருப்பதற்கு, ஹாப்பினஸா இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். நல்ல ஒழுங்க வேலை செய்யறோம், ஹார்ட் ஒர்க் பண்ண, நிறைய சம்பாத்தியம் பண்றோம், நம்ம ஏதோ செய்யறோம். ஆனா அதனால நமக்கு ஹாப்பியா இருக்க முடியுதா? ஹாப்பினஸ் நமக்கு வருதா? சந்தோஷம் நமக்கு வருதா? இல்ல. அப்ப நம்ம சந்தோஷிக்கிறதான ஒரு ரிவர். நீங்க வேத புஸ்தகத்துல இந்த ரிவர் என்று சொன்னா சாதாரண ரிவர் தான். அது ஒரு பரிசுத்தானவரையாக பரிசுத்தாவியா. எந்த இடத்துல நம்ம தண்ணீரை குறித்து ஆவியை குறித்து சொல்லும் பொழுது அது பரிசுத்தாவியானவரையாக காட்டுது. இப்ப நம்முடைய ஆத்துமா, என்ன கவனிங்க, நம்முடைய ஆத்துமா, நீங்க வேத புஸ்தகத்தை நம்ம வாசித்தால் இந்த சரீரத்துல இருக்கிற அதாவது ஜீவன், ஜீவன், உயிர் என்கிறதான வார்த்தைகளை நம்ம பாருங்க. ஜீவன், உயிர், அதாவது இப்படி பைபிள் இருக்கு, உயிர் ரத்தத்துல இருக்கு, உயிர் ரத்தத்துல இருக்கு. அதுல இருக்கிறதான செல்ஸ்கள அது ஆக்சிஜன் இருக்கு. நமக்கு அதை படிச்சவங்களுக்கு தெரியும். அதுதான் உயிர் இருக்கிறது. இப்ப ஜீவன் எங்க இருக்கிறது? ஆத்மாவில இருக்கு. ஆமே. உயிர் நம்ம உடல்ல இருக்குது. உயிர் இருக்கு மட்டும் பேச தெரியுமா? ஜீவன் நம்முடைய ஆத்மாவில இருக்கு. இனி இந்த ஆத்மா எங்க இருக்குது? நமக்குள்ளதான் இருக்குது, வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. அதாவது இந்த உடலையும் இந்த ஆத்மாவை, இந்த உயிரையும் நமக்கு என்ன வெளியே உடலை பார்க்க இது ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கு. அதனாலதான் மனுஷனை சொல்லுவாங்க இப்படி வெளியில இருக்கிறது பாடி, ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா சரீரம். இப்ப இந்த சரீரத்தை நமக்கு தெரியும், மற்ற நிலையும் பார்க்க முடியாது. ஏன் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அல்லது ஆத்மீகத்தை ஸ்பிரிட் வடிவத்துல சொல்லாருன்னா அது நமக்கு அளக்க முடியும், நமக்கு பார்க்க முடியாது, நம்முடைய உலக அறிவுல பார்க்க முடியாது, நமக்கு அதை ரியலைஸ் பண்ணல. அதனாலதான் ஆண்டவர் வந்து தேவராஜ்யத்தை கொடுத்து நெத்தானிய இடத்துல சொல்லப்படுது கர்த்தர் சொன்னார், அது உனக்கு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, ஆனா அனுபவிக்கணும். அது எப்படி? காற்று வீசும் பொழுது எப்படி அதனுடைய சத்தத்தை கேட்கிற, ஆனா பார்க்கல, கேட்கிற. அது போல நீ அதை கேட்டு அனுபவிக்கலாம், ஆனா பார்க்க முடியாது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சந்தோஷிப்பிக்கிறதான ஒரு ஒரு நதி உண்டு. அந்த நதி நம்மள தெரியாமலே நம்மளை சுத்தி இருக்கு. இதுதான் ஆண்டவர் வந்து முதல்ல ஏதேன் தோட்டத்துல, இந்த ஏதேன் தோட்டத்துல மனிதனை உண்டாக்கும் பொழுது 4 ரிவரை உண்டாகுது. ஓகே, வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்துடையதான 2ஆம் அதிகாரம் 10-15 வாசிங்க. ஆதியாகமம் 2:10-15. ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலான் தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவிடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவிடத்திலே பிதலோகம் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பேர். தேவனாகிய மனுஷனை ஏன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சரி, போதும். இதுல 4 ஆறு எதுக்கு வச்சிருக்காரு? ஏதேன் தோட்டத்துக்கு. அப்ப நீங்க அது எங்கெல்லாம் இருக்கு நம்ம இன்னைக்கு நம்ம வெளியே பாக்குறோம். பட் ஆண்டவர் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இது எங்கிருந்து ஓடுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஏதேன் தோட்டத்துல இருந்து தான் வெளியே வருது. அது 4 ஆறா பிரிந்து போக. அப்ப இந்த இந்த ஆறு தொடங்குறது ஏதேன் தோட்டத்துக்குள்ள. நமக்கு அது
சாதாரணமா ஆறாக நமக்கு தெரிந்தாலும் அது ஆவியானவர் அன்னைக்கு அந்த தோட்டத்துக்குள்ள அவங்களுக்கு கொடுத்தது காரணம் என்னன்னா, பிகாஸ் அவர் தான் இந்த இந்த இதை செழிப்பாக்குகிறார். தேசங்கள் எல்லாம் செழிப்பாக்குறது யாரு? கர்த்தர், அந்த தெய்வம். அப்ப அந்த தெய்வமாக்கும் இந்த உலகத்துல எல்லாம் மத்தவங்களுக்கு செழிப்பை கொடுத்தது. இன்னைக்கு அதான் செய்யறாரு. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு ஒரு நதி உண்டு. அதை வாசிக்க பார்க்கலாம். 46ஆம் சங்கீதத்துடைய தானே 9 4 வாசிங்க. அது ஒரு நதி உண்டு, ஆ. அது நீர் தேவனுடைய நகரத்தையும் ஆ. உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும். இப்ப அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? தேவனுடையதான சமூகத்துல இருந்து, அல்லது தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து. நம்ம முதல்ல நம்ம பாக்குறோம், இந்த 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 நதி உருவான இடம் எங்க? ஏதேன் தோட்டம். இப்போ மனுஷனை சந்தோஷிப்பதற்கு அல்லது மனுஷனுக்கு ஹாப்பினஸ கொடுப்பதற்கு உலகத்தில் இருக்கிற பொருட்களினால ஒண்ணும் அது சாத்தியம் இல்லை. உலகத்தில் இருக்கிற பொருட்களினால ஒண்ணும் சாத்தியம் இல்லை. பாருங்க, நம்ம இதை படிக்கும் பொழுது பொதுவா எலியா தீர்க்கதரிசிக லைஃப்ல ஒரு சம்பவம் உண்டாச்சு. அது வாசிக்க பார்க்கல. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 1-2 வாசிங்க. அது ராஜாவாகிய ஏலாமின் குமாரன் ஓசியாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜா 17 1 ராஜாக்கள் 17. யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்தில் ஏலாமின் குமாரனாகிய ஓசியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை போல் செய்யவில்லை. அவனுக்கு விரோதமாக இல்ல இல்ல தப்பு. அதாவது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். கீலேயாத்தின் குடிகளிலே எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். சரி, அந்த 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தார். 7வது வசனம் படிங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்தது. சரி, போதும். அதாவது நமக்கு இந்த கேரித் ஆற்று நீர் என்ன ஆயிரும்னா வற்றி போயிடும். யோர்தான் ஆற்றுல வருகிற தண்ணீரும் வற்றி போயிடும். இந்த இன்னைக்கு நம்ம உலகத்துல காணப்படுகிறதான எந்த நதியானாலும் அது வற்றி போகும். காரணம், கொஞ்ச நாளைக்கு பஞ்சம் உண்டாச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு மழை இல்லாமல் போச்சுன்னா அது என்ன ஆயிரும்? கண்டிப்பாக வற்றி போயதான் செய்யும். அப்போ ஆண்டவர் இங்க சொல்ல வருகிற ஒரு நதி உலகத்துல உள்ள நதிகளே அல்ல, அல்லது ஆண்டவர் சொல்ல வருகிறது உலகத்துல இருக்கிற சிஸ்டமே அல்ல. யாருக்கு மேல ஆண்டவர் சொல்றாரு? கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மேல. அதனாலதான் இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அங்க கொண்டு போகிறார். கொண்டு போயிட்டு நமக்கு தெரிஞ்ச போல ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கை காலத்துல அங்க பெரிய பஞ்சம் உண்டாது. இந்த தீர்க்கதரிசிய சேஃபா வைப்பதற்காக ஆண்டவர் இந்த கேரித் ஆற்றுக்கு அருகாமையில கொண்டு போய் காகம் கொண்டு உணவு கொடுக்குறார். அது கொஞ்ச நாளா இருந்துச்சு. ஆனா ஆறு என்ன ஆகுது? வற்றி போயிடுச்சு. இப்போ இது வற்றி போகிறது. யாருக்கா இருந்தாலும் வற்றி போகும். அது எலியாவா இருந்தாலும் வற்றி போகும். யாருக்கா இருந்தாலும் வற்றி போகும். ஆனா எலியாவுக்கு ஆண்டவர் வேற சோர்ஸை உண்டாக்குறார். ஆற்று நீர் வற்றி தான் போகும். ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறதான இந்த நீர், இந்த ஆறு எங்கிருந்து வருதுன்னா, அது தேவனுடைய பிரசன்ஸ்ல வருகிறதான ஒரு நீர். இது பொருளாதார உலகத்தை சார்ந்தது அல்ல. இது தெய்வத்தை முழுவதுமாய் நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளை சார்ந்து இருக்கிறதான ஒரு செழுமை. ஆமேன். அதனாலதான் 4ஆம் சங்கீர்த்தனத்துல ஒரு வசனம் உண்டு, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி வருகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். பாருங்க, என்ன சந்தோஷம் அது? அந்த படிங்க பார்க்கலாம். திராட்சரசம் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்படுங்க. பாருங்களேன், இந்த வார்த்தை தானியமும் திராட்சரசமும் பெருகி வருகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். இப்ப இந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன? இந்த நேரத்துல இந்த
அந்த சங்கீதக்காரனுக்கு என்ன இல்லை, அந்த பர்சனுக்கு என்ன இல்லைன்னா வெளியில இருக்கிற ரிச்னஸ் கிடையாது, ஆனா ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் உண்டு. இந்த சந்தோஷம் எங்கிருந்து வருது தெரியுமா? எதேன் தோட்டத்திலிருந்து வருகிற அந்த ஒரு நதி, அந்த ஒரு தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் தருகிறதான அந்த ஒரு தேவ பிரசன்னம் அப்படி என்னன்னா, அது தேவனிடத்திலிருந்து மட்டுமே வருகிற ஒரு தேவ பிரசன்னம். நமக்கு சந்தோஷத்தை தருகிறது தேவனிடத்திலிருந்து மட்டுமே வருகிற ஒரு தேவ பிரசன்னம். ஆமேன். அந்த ஹாப்பினஸ் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும். ஆமேன். அந்த ஹாப்பினஸ் நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா நம்ம 100% இந்த உலகத்தை அல்ல நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது. நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது தேவனுடையதான முகத்தை நோக்கி பார்க்க. ஹல்லேலூயா. நம்ம அதே 46வது சங்கீர்த்தனம் எடுப்போம். 46வது சங்கீர்த்தனம் அதனுடையதான 5வது வசனத்தை வாசிங்க. தேவன் அது நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சரி, போதும். அதாவது எது நடுவில் இருக்கிறாரு? அதாவது ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் எதுல இருக்கிறாரு? அதுல இருக்கிறார். ஆமென். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். இந்த சகாயம் எங்கிருந்து வரும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நமக்கு சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து வரும். என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, தெய்வத்தை நம்ம சேர்ந்து சேவிக்கிறோம், ஆண்டவரை சார்ந்து நம்ம வாழுகிறோம். நமக்கு எப்பொழுதும் நம்முடைய இருதயத்துல அதாவது நதியளவான ஒரு சமாதானம், ஓகே, த ரிவர் ஆஃப் த ஹாப்பினஸ் நம்முடைய உள்ளத்துல நமக்கு வேணும்னா நம்ம எந்த ரிவரை டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னா கேரி ஆற்றை நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய இந்த ரிவர் என்னன்னா பரலோகத்திலிருந்து வருகிற அந்த தெய்வத்துக்கு அந்த பிரசன்ஸை பார்க்க. ஹல்லேலூயா. இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வருகிறதான அந்த ரிவர் பூமியில இருக்கிற எல்லா விவசாயத்திற்கும் எல்லா பொருளுக்கும் அது பிரயோஜனமா இருந்துச்சு. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிறதான தன்னுடையதான அந்த பிரசன்ஸ், அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஜெயமுள்ளவர்களாக வாழ்வதற்கு இது நமக்கு கிருபை செய்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் ஆண்டவர் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறது. அதே அதிகாரத்துடையதான 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சரி, போதும். நம்ம இன்னைக்கு பேஸ் பண்ணுகிறதான இந்த சூழ்நிலை எல்லாரும் கவனிங்களேன். அநேக அதாவது வல்லுநர்கள் பல காரியத்துல தேறி இருக்கிறவங்க, அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியல வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட். நாளைக்கு என்ன சம்பவிக்கும், எந்த நாடு எப்படி, யார் என்ன பண்ணுவாங்கிறது யாருக்கும் தெரியல. யாருக்கு எங்க தொடங்கணும் எங்க முடிக்கணும்னு தெரியல. மக்கள் அப்படி குழம்பி நிற்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லு தெரியுமா? அதாவது அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஆண்டவர் தான் அந்த யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர். அதாவது வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 2 பார்ட்டிகளும் அதாவது யுத்தத்திற்கு ரெடியா வருகிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணி தான் நாங்க ஜெயிப்பன்னு வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு சமாதான உடன்படிக்கை உண்டாகி ஒரு ஆண்டோடையான ஒரு இன்டர்வியூ அதுல வந்துன்னு வச்சுங்களேன். இந்த யுத்தத்தினால அல்ல, தங்களிடத்தில் இருக்கிற வெப்பன்ஸ்னால அல்ல அவங்க ஜெயிக்க போகிறது, மாறாக தேவனுடையதான ஞானத்தினால. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் மனுஷனுடைய இருதயத்துல வருகிறார். அவனுடைய மனுஷனுடைய இருதயத்துல வந்து அத அவங்களுடையதான அதாவது எனிமிட்டியை மாத்தி அந்த ஸ்நேகத்தை கொடுக்கிறார்.
பாருங்க, பழைய ஏற்பாடுல நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது பாபிலோன் ராஜா வந்து அவர்களை சிறையாக்கி கொண்டு போக, இந்த சிறையாக்கி கொண்டு போன மக்களை அவர்கள் அங்கு சிறையில் இருக்கும் பொழுதே கோரேஸ் மன்னுடையதான அந்த காலகட்டத்தில் அவர்களை திரும்பி அனுப்பி அந்த அவங்களுடைய ராஜ அரண்மனையிலிருந்து காசு கொடுத்து என்ன செய்யறதுக்கு கொடுக்குறாங்க, அந்த அவர்கள் இடித்து போன ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்கு கொடுக்கிறார். ஆமென். அப்ப யாரு நஷ்டப்படுத்துறாங்களோ அவர்கள் அதை காசு செலவழிச்சு சரியாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்ப இது எங்கிருந்து வருது? ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்துல பேசுகிறார். அல்லேலூயா. இது அன்பான தேவ பிள்ளைகளை, இது ஒரு உலகளாவிய ரீதியில் இருக்கிறதான நுணுக்கங்கள் அல்ல. நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு செய்கிறதான காரியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் உண்மையாக தெய்வத்தை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சார்பில் நின்று கர்த்தரை என்ன செய்கிறாரு? யுத்தம் பண்ணுகிறார். தாவீது அவனுடைய முதல் அனுபவம் 17வது வயசுல பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக நின்று யுத்தம் பண்ணுகிறார்கள். சவுலுக்கு தெரியல இது எப்படி இந்த ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு. அனுதினமும் பெலிஸ்தியன் வந்து என்ன செய்யலாம், உங்களை ஒரு ஆளை விட்டு எங்களை ஒரு ஆளை விடுறோம், பார்த்துக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒன்றும் நடக்கல. ஆனா நாள்பட அன்றைக்கு இருந்ததான மக்கள் இவங்க வீக் ஆகுறாங்க. மற்றவங்க எப்படியாவது இவங்களை அடிச்சு கீழே போகணும்னு நினைக்கிறாங்க. சம்பவிச்சு என்ன தெரியுமா? இந்த தாவீது சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துல போனான். சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துல போறான். போய் அவனுடையதான அண்ணனை பார்க்க தான் போயிருக்கிறாரு. ஆனாலும் இந்த சாதாரணமான ஒரு பையன் போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா? நீங்க அறிவுபூர்வமா யோசிங்க. 17 வயசான ஒரு ஆளு அங்க போய் ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா? முடியும். ஆனா கன்னடத்துல இதுக்கு முன்னே ஒரு அபிஷேகம் வரும். அவன் அங்க போய் ஒரு மனிதன் சாதாரணமான, நீங்க அந்த கோலியாத்துக்கு முன்ன அந்த தாவீதுக்கு நிக்க முடியுமா? முடியாது. ஆனா அந்த மனுஷன் போய் கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்து அவன் அறியப்படுகிறவனாய் மாறுகிறான். இது யாரால வந்துச்சு? அதான் ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அறியாததை செய்கிறவர் கர்த்தர். நம்ம எப்பொழுதுமே என்ன நினைப்போம்னா, உலக சிஸ்டத்தை பார்ப்போம். இவங்கள்ட்ட என்னது இருக்கு, அவங்கள்ட்ட அப்படி இருக்கு, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி, இதெல்லாம் நம்முடைய ஒரு கணிப்பு மட்டும்தான். கர்த்தர் இறங்கி வந்தால், கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு வந்தா அவர் அதை செய்வார். இன்றைக்கு ரொம்ப பீதியோடும் வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அதை ஓய பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் அதை செய்வார். நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆன்லைன்ல பிரேயர் நடக்குது, சபையில வந்து ஆராதிக்க முடியல, டியூட்டிக்கு போன வேலை என்ன நடக்குமோ தெரியுமா? அதெல்லாம் தெரியலையே. இப்படிப்பட்டதான ஒரு வேதனையோடு ஒருவேளை நம்ம கழிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், the river of happiness நம்முடைய உள்ளத்துல தந்து, அவருடைய ஜாயை நமக்கு தந்து, உலக சிஸ்டத்துல நம்மள அல்ல அவர் பார்க்கிறது. அதான் தேவ பிள்ளைகளை பொறுத்த வகையில, இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை பொறுத்தவரை அவரை நம்ப பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நம்ப பண்ணுகிறார். எப்படி நம்ப பண்ணுகிறார்? நம்மை சுற்றிலும் நாம் அறியாத காரியங்களை நமக்கு செஞ்சு நம்மை நம்ப பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எலியா கேரித் ஆற்றண்டையில தானே இருக்கிறாரு. ஆக்சுவலி அங்கிருந்து எப்பயாவது அவருக்கு தண்ணி கிடைக்கணுங்கிறதான அவருடைய எண்ணம் உண்டா இருந்துச்சு. ஆனா சம்பவிச்சது என்ன? கேரித் ஆற்று தண்ணீர் வற்றி போச்சு. இப்போ ஒரு நார்மலா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், இனி இப்ப எங்க போறது? ஆனா ஆண்டவர் அந்த தண்ணி வற்றுவதற்கு முன்ன ஒரு சோர்ஸ் ஆல்ரெடி எங்க வச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆலயத்துல வந்து அன்பான தேவ பிள்ளைகள் நம்ம ஆங்காங்க இருந்து அதை கர்த்தருடைய வசனங்களை கேட்கும்போது தெரியணும், ஒரு பிரச்சனை வந்த பிற்பாடு கர்த்தர் பார்க்கல, ஆல்ரெடி நமக்கு ஒரு சோர்ஸை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுதான் இந்த ஹாப்பினஸ் வருகிறது. இந்த உலகத்தை சார்ந்தல்ல. இந்த ஹாப்பினஸ் வருகிறது இந்த பூமியை உண்டாக்கும் பொழுதே கர்த்தர் ஆல்ரெடி ஏதேன் தோட்டங்கிற ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அங்கதான் மனுஷனை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நான் யாரை டிபெண்ட் பண்ணி வாழுகிறோம்னா அந்த தோட்டத்துக்குடியதான காவலாளி, அந்த தோட்டத்தை உண்டாக்குற தெய்வத்தை தான் நம்ம பின்பற்றி வருகிறோம். ஹல்லேலூயா. அங்கிருந்து வந்த அந்த 4 நதி இந்த உலகத்துல சுத்தி இருக்கிறது. ஒருவேளை அது வற்றி போகலாம். ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துல புறப்படுகிற அந்த மெயின் நதி வச்சார். ஹல்லேலூயா.
அவர் தானே சகல ஆசீர்வாதத்தும் ஊற்றும் உறவிடமா இருக்கிறாரு. அந்த முதல் நதி வற்றி போகாது. அது பின்னாடி வந்திருக்கிற நாளாய் மாறி போனது வேணா வற்றி போகலாம், அந்த நதி வற்றி போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நதி அது அடுத்த 1000 ஆண்டு இந்த உலகத்துல வாழ்வதற்காக கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சாதனை. ஹல்லேலூயா. சமாதானம் உள்ள ஒரு 1000 வருஷம் இந்த உலகம் இருக்க போகுது. அன்னைக்கு அந்த நதிகள் எல்லாம் ஏதேன் தோட்டத்தில் வருகிற அந்த 4 நதிகளும் உலகத்தை சுற்றி பாய்ந்து இந்த பூமியை குறித்து கர்த்தர் என்ன நினைச்சார் அதெல்லாம் காட்டும். ஹல்லேலூயா. பைபிளை தெளிவாக படிக்கும் பொழுது குறைந்தபட்ச மனுஷனுடைய ஆயுசு 1000 வருஷமா இருந்திருக்க. கடைசியில மனுஷன் வாழ்ந்ததுன்னா 600 அதாவது 1000க்கு 31 மைனஸ் 939 வருஷம், 69. அதை நான் சொன்னேன் சீக்கிரம் படிக்கிறதுக்கு. 1000 மைனஸ் 31. ஓகே. இப்போ ஆண்டவருக்கு பிளான் மினிமம் 1000 வருஷம். இது என்னுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன். 1000 வருஷம், 1000 வருஷம் அவங்க உலகத்துல நல்லா என்ஜாய் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, 1000 வருஷம். நம்ம 40ல தள்ளாட உடைங்க, 60ல ரிட்டையர்டு, 70ல 80ல தள்ளாட்டை என்னன்னு சொல்ல முடியாது, அப்படி போயிட்டு இருக்கு இல்லையா? பாருங்க, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குற டைம்ல அப்படி இல்லை. எத்தனை 1000 வருஷம் வரை வாழ்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 700-800 வருஷம் பிள்ளைகளை 10 வாழ்ந்திருக்கிறாங்கல்ல. ஜீவித்து போய் உலகத்துல அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. இதே லெவலு இந்த 1000 வருஷம் இந்த உலகத்துல வரப்போகுது. அதாவது 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து ஆட்சி பண்ணும்போது வரப்போகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம சுற்றி பற்றி பார்க்கறது எல்லாமே இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் வரப்போவதற்கான அடையாளம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா வரப்போவதற்கான அடையாளம். அதான இயேசு சொன்னாரு. அதாவது யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுகள் முடிவுடனே வராது. சரி, ஆமேன், ஸ்தோத்திரம். அடுத்து அதனுடையதான 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 46:3. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமென். அதாவது ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனம் கொந்தளித்து பொங்கி அதில் பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இது சின்ன விஷயம் இல்லை. அதாவது எப்படி இருக்குன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நீங்க நல்ல தியானிங்க வீட்டுல. இப்படி நாம் பயப்படாம இருக்குமா? ட்ரோன்ஸ் வந்துருக்குன்னு எனக்குமே நமக்கு என்ன பயம் இருக்கு? எங்க ஓடணும்ன்றது. அப்போ மலைகள், ஒரு சுனாமி வந்ததுக்கு எத்தனை பேர் போனாங்க? என்ன பிரச்சனை வருது? ஒரு நாள் தண்ணி 2 நாள் தண்ணி ஓடிச்சுன்னா என்ன ஆகுது? இங்க ஒரு 5 நாள் தண்ணி மழை அப்படியே கண்டினியூ வந்ததுன்னா என்ன நடக்கும்? அப்ப இது நம்ம பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். ஆனா அப்படி நடந்தா வேற லெவல்ல போகும். ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அப்படி வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதாமா? அதாவது நாம் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் பயப்படோ. அதுதான் என்னன்னா, எனக்கு ஒரு நதி உண்டு, என்னை நடத்துகிற ஒரு தேவ பிரசன்னம் உண்டு. எவ்ரிடே பாருங்க, அந்த ஆத்துமாவுல அவர் கர்த்தருடைய வார்த்தையை தந்து நம்மளை பலப்படுத்தி நடத்துகிறார். அந்த ஒரு மனோபாவத்துல நம்முடைய ஆத்மீக ஜீவிதத்தை நம்ம கொண்டு போவோம். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை நமக்கு எதிராக வந்தாலும் நாம் ஆசிரியமாக இருக்கிறது, நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறது இந்த உலக பொருட்களுக்கு மேல ஆயிடக்கூடாது. நாம் என்ன வந்தாலும் மனுஷனுக்கு மேல நம்ம வந்துடக்கூடாது. ஆமென். நம்ம அப்படி வந்தா இந்த நதியோட அந்த ஜாய் நமக்கு வராது. ஹல்லேலூயா. இப்போ சில ஆட்கள் வெயில்ல எல்லாம் போயிட்டு வருகிறதுனால அவங்க அதாவது என்னன்னா, அந்த மயக்கம் போட்டு விடுவாங்க வெயில்ல வேற ஏதாவது. அப்போ உடனே அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? தண்ணி எடுத்து முகத்தில் அடிப்போம்,
கொஞ்சம் தண்ணி கொடுப்போம். ஓகே, ஏதோ ஒன்று செய்வோம். கவனிங்களா, ஏதோ நம்ம ஒன்று செய்வோம். அப்படி செய்யறதுனால ஏதோ ஒன்று அவங்களுக்கு உண்டாகும். என்னால செய்யறோம், கொஞ்சம் தண்ணி போடுறோம், கொஞ்சம் தண்ணி கொடுக்குறோம், அது குடிக்கிறாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, இது என்னத்தினால தெரியுமா? உலகத்துல அவங்க களைப்புல இருக்கிறதுனால, உலகத்துடையதான களைப்புனால இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஆனா நம்ம அந்த தேவ நதியினால நம்முடைய தாகம் தீர்க்கப்பட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தா நமக்கு என்ன ஆகாது? களைப்பு வராது. அல்லேலூயா. அதாவது தேவனுடையதான ஜாயில நம்ம ஒவ்வொரு நாளும் பலன் அடைந்தா நமக்கு என்ன ஆகாது? ஆமே. அப்போ இந்த ஹாப்பினஸ் ஆல்ரெடி இந்த பூமியில இருக்குது. இந்த பூமியில கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லா தேவ பிள்ளை, எஸ்பெஷலி இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நதியில கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆண்டவர். அதனாலதான் நம்ம வேத புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அதாவது அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல எடுக்க பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல, அதாவது அந்த 37 வசனம் வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். சரி, இது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்களுக்கு போறது பரிசுத்த ஆவியான். இது எங்க தொடங்கி இருக்குது? ஏதேன் தோட்டத்துல. அந்த பிரசன்ஸ் ஆகும். ஆமென். அது யாருக்கு கிடைக்கும்? நம்முடைய ஆத்துமாவு கிடைக்கிறது. நம்முடைய ஃபிளஷ் அல்ல, ஃபிளஷ் அது உருவாக யூஸ் பண்றது, பட் அந்த ஆத்துமாவு. நமக்கு பயம் எங்க உண்டாகுது? ஆத்துமாவு. நமக்கு ஹோப் எங்க வருது? ஆத்துமாவில். இந்த வெளியில இருக்கிற இந்த சரீரம் ஒரு டிவைஸ் மட்டும்தான். ஆத்துமா என்ன கேட்ச் பண்ணதோ, ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் அந்த ஃபிளஷுக்கு வருது. அதனால நம்ம ஆத்துமாவை கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்ம திருப்தியாகும். ஆத்துமாவை கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையில நம்ம திருப்தியாகும். ஆத்துமா அந்த நதியாகிய பேரின்ப நதியில நம்ம மகிழ்ச்சி ஆகணும். நம்ம அப்படி ஆகாத இருந்தா உலகம் வந்து அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நமக்கு பிரச்சனையா தானே? ஒரு சைடுல யுத்தம், ஒரு சைடுல நஷ்டம், இப்படி எல்லாம் இருக்குதே. அவ விசுவாசி எப்படி வாழ்வான்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்ம யாரை நம்பி வாழ முடியும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் உலகத்தை நம்பி வாழ முடியுமா? அப்படி வாழ்ந்தா எப்படி? முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை அதை நம்பிதான் வாழும். அல்லேலூயா. ஒரு வேத பகுதியோட வாசிப்போம். அதனுடையதான, அதாவது எரேமியா புஸ்தகம் 16வது வசனம், 16வது அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். அதனுடையதான 17வது அதிகாரத்துடைய 5வது வசனம், ஃபெமிலியரான வேர்டு. 5ல வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்த வெளியில் கரளையான போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். சரி, போதும். இதுல 2 டைப்ல உள்ள ஹார்ட் ஆகும். நம்ம ஹார்ட்னா நம்ம இங்க சாதாரண பிளஷ்ல இருக்கு இல்லையா, நம்ம அதாவது நம்முடைய பிசிக்கல் பாடியில இருக்கிற அந்த இருதயத்தால இது சொல்லுகிறோம். அது எது சொல்லுதுன்னா, நம்முடைய ஹியூமன் பீயிங்ஸ, அதாவது மனிதனை ஆவி ஆத்துமா சரீரம், அந்த ஆவி ஆத்துமா உள்ளடங்கி இருக்கிறதாகும் இந்த ஹார்ட். ஓகே, அதாகும் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதன் அப்படின்றது. இயேசு ஆண்டவர் வந்து மனுஷனை உண்டு பண்ணி பூமியில இருந்து மண்ணெடுத்து அவனை உண்டு பண்ணி அவனுக்கு நாசியில சுவாசத்தை ஊதினார் இல்லையா, அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவான். ஆமேன். இந்த சரீரத்தில் இருக்கிறது உயிர், ஜீவன் அல்ல, உயிர். ஓகே, அவன் ஜீவ ஆத்துமா ஆகிறான். அது 100% அவன் யாரு தெரியுமா? தெய்வத்துக்கு வகையா மாறுகிறது. அதனால இந்த ஜீவ ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. ஓகே, இந்த உலகத்துல ஒரு பர்பஸுக்காக வந்தது.
அந்த பர்பஸை முடிச்சு ஆண்டவர்கிட்ட போகணும். இந்த உலகத்துல என்ன அவங்க செஞ்சிருக்கிறாங்களோ அதுக்கு தக்கதாக மறுமையில கிடைக்க போகிறது. விசுவாசிகளாகி நமக்கு இயேசுவை விசுவாசித்ததுனால ஒரு பாக்கியம், நித்திய ஜீவன் நமக்கு ஷோர் ஆகும் அக்கார்டிங் த ஸ்கிரிப்சர். ஓகே, இப்ப இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, இந்த இருதயம், நான் சொன்னது சாதாரண இருதயம் அல்ல, இந்த ஃபிளஷ்ல நம்ம பார்க்கிற இருதயம் அல்ல, நம்முடைய ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி ஆத்துமா, அதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிற அந்த இருதயம். அதான் பைபிள் சொல்லுது, நம்ம தெய்வத்தை சேவிக்கிறது எப்படி சேவிக்கணுமா? முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும். அப்ப அதுல உண்டாகிற முழு ஆத்துமா, அந்த ஆத்துமா ஓகே 100% கர்த்தரை நம்பி வாழுது, 100% தெய்வத்தை சார்ந்திருக்கு. அல்லேலூயா. உலக சிச்சுவேஷன் இல்ல, உலகத்துல இல்ல, தெய்வத்தை நம்பி வாழுகிறது. இப்ப இது எப்படி தெரியுமா? முதல்ல இருக்கிறது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படி நமக்கு சம்பவிக்கும்? அதாவது என்னுடைய உழைப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய பாதுகாப்பு, இந்த உலகத்துல நான் அறிந்திருக்கிற அதாவது அறிவு, ஞானம், டெக்னாலஜி இதெல்லாம் பயன்படுத்தி நான் என்ன செய்கிறேனோ அதுல என்னுடைய நம்பிக்கை, அதனால ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். ஓகே, அப்படி இந்த உலகத்தையே சார்ந்திருக்கிற. இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா, இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறத கர்த்தர் விரும்புகிறதே கிடையாது. தேவ பிள்ளைகளை பொறுத்த அளவு அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? நாம் எப்பொழுதும் அவரையே சார்ந்திருக்கோம். அதனால தாவீது சொல்றாரு, எங்களுக்கு சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தருடைய நாமத்தின் மேல உள்ளது. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய நாமத்துக்கு மேலேயாக்கி எனக்கு சகாயம், எனக்கு அவர் தான் தருகிறார். இப்ப எரேமியா சொல்லுகிறார், நம்ம இந்த மாதிரி உலக சிஸ்டத்துல இருந்தா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் எங்க இருக்கணுமாமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். இப்ப நமக்கு யோசிப்பா, நம்ம யார நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? இப்போ இப்படி இருந்தா நாளைக்கு வேலை இருக்குமா? நாளைக்கு ஊர்ல போன என்ன சாப்பிடுவோம்? நாளை என்ன செய்வோம்? என்ன செய்வோம் என்ன செய்வோம் நம்ம கேட்கறோம். இன்னொரு கேட்கிறாரு, அதாவது காட்டு விலங்கு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் அது எப்பயாச்சும் விதைக்க போய் நம்ம பார்த்துருக்கிறோமா? ஆனா ஒவ்வொரு நாளும் நம்மளை விட திருப்தியை கர்த்தர் போஷிக்கிறாரு. அவைகளை காட்டில நீங்க யாரு? விசேஷித்த, அது சின்ன விசேஷம் இல்லை, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்ம பிள்ளைங்க ஒரு நேரம் ஆகாரம் இல்லாம இருந்து நம்மகிட்ட காசு வசதி இருக்கும் பொழுது நாம சும்மா இருப்போமா? அவன் எவ்வளவு கேடு கட்டவனா இருக்கட்டுமே, உணவு கொடுக்காம இருப்போமா? அப்போ அதான் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நானோ. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பிக்கை யாருக்கு மேல வைக்க கூடாது? உலகத்துக்கு மேல. இப்போ இந்த இன்னர் பீயிங்ஸ், அதனாலதான் அந்த ஜாய் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்திருக்கும். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை சார்ந்திருந்தா மட்டும்தாங்க நமக்கு முடியும். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நம்ம ஆண்டவர் தான் சார்ந்திருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம அப்படிதான். நமக்கு 2 பிறப்பு இந்த உலகத்தில் இருக்கு. ஒண்ணு நம்முடைய அப்பா அம்மாவுக்கு வயிற்றுல அல்லது தாய் தகப்பன் மூலமாக நம்ம வந்த பிசிக்கல் லைஃப். 2வது நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நம்ம போனகன் ஆகும் இல்லையா, கர்த்தருடைய வசனத்தினால பிறந்தவங்க. ஆக்சுவலி 2 பிறப்பு ஒன்னா வாழாது. ஒன்னியில் நம்ம மனுஷன், அதாவது உலகத்துக்குரிய வாழணும், இல்லை கர்த்தருக்குரிய வாழணும். நம்ம கர்த்தருக்குரியவர்களாக மாறியாச்சு. ஆனா நம்ம குழந்தைகளா இருந்தா எப்படிதான் இருக்கிறோம்? உலக பிரகாரமா இருக்கிறோம். அப்ப நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம்னா, குழந்தையா இருக்கக்கூடாது. இந்த குழந்தையா இருந்தா எஜமானனையும் தெரியாது, எஜமானனை வீட்டுல அடிமையும் தெரியாது. ஆனா அவன் மெச்சூரிட்டியா வளர்ந்து வரும்போது, ஓ நான் ஈசாக்கு அல்லவா, எனக்கு அம்மா யாரு? ரெபேக்காள் தானே? சாராள் சாரி, அது ஈசாக்கு. ஓகே, சாராள் அல்லவா, நானும் மேன்மை உள்ளவன் அல்லவா, எனக்கு வசதி இருக்கிறத அது கர்த்தர் தருகிறது. மாறாக மற்றவங்களோ, கடவுளா, என் கடவுள் இது கிடையாது, என்ன கடவுள் அப்படின்னு சொல்றவங்களை என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. பட் ஐ பிலீவ் இன் காட்,
என்னுடைய ரட்சகரை எனக்கு தெரியும். நான் அங்கே இங்க பாயல, நான் கர்த்தரை நம்புறேன். அப்ப அந்த நம்புற தெய்வத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லையா? அந்த மக்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு இல்லையா? அது உலகம் காண்கிற பிரகாரமாக அல்ல. அதனால அந்த நதி அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அந்த நதியில தான் என்னுடையதான வாழ்க்கை. அது பரிசுத்த ஆவியானவர், அது தேவனுடையதான ஒரு பீயிங்ஸ். அவர் நமக்கு தருகிற அந்த ஆத்ம சந்தோஷம், தைரியம், ஹாப்பினஸ். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு தருகிற கர்த்தருடைய வார்த்தை அவ்வப்போது நமக்கு தேவையான நேரங்களில் நாம் உபத்திரப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, நஷ்டப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, அவமானப்படும் பொழுது நம்முடைய ஆத்மாவில் கர்த்தர் தருகிற அந்த வார்த்தை, ஹல்லேலூயா, அந்த வார்த்தை நம்மளை புடமிடுகிறது. அந்த வார்த்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. அதுதான் நதி. இப்போ இந்த அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மலை தாட்சியான காரத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். இப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல, நான் இது சும்மா மடத்தனம் கேட்கிறேன். அதன் மத்தியில என்னை போஷிக்கிற ஒரு தெய்வம். ஓகே, இந்த உலகத்துல எனக்கு ஆன்மீகத்துக்கு ரெடி இல்லைன்னா பரலோகம் திறந்துருக்குது, பயந்துடாதீங்க. ரட்சிக்கப்பட்டு எதுக்கு போக ரெடி ஆனோம்? பரலோகராட்சி தானே. இயேசு என்ன சொன்னாரு? மனம் திரும்பி மனம் திரும்புங்கள் அமெரிக்கா பக்கத்துல இருக்குன்னு சொன்னாரா? அல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரி போறேன்னு சொன்னாரா? இல்ல நல்ல செழிமான உலகம் வச்சு சொன்னாரா? நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு வசனத்தை உச்சு கவனிக்கிறது கிடையாது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யத்துல இருக்கிறோம். ஆமென். இந்த ராஜ்யத்துல நம்முடைய வேலை முடிஞ்சா அவர் கொண்டு போவார். எதுக்கு பயம்? நாம் எதுவும் கொண்டு வந்ததில்லை, இங்க கொண்டு போறது. இங்க எங்க கொண்டு போனாலும் நம்ம இங்க ஏர்போர்ட்ல போவோம், தெரியும். சில ஆட்கள் எல்லாம் பாவமா இருக்கும். 4 வருஷம் 5 வருஷம் வேலை செய்துட்டு இந்த ஹேண்ட் லக்கேஜ்லயும் 15 கிலோ மேல வச்சிருப்பாங்க. அங்க செக்இன் பண்ற டைம்ல லக்கேஜ் கூட 2 பட்டியும் திருப்பி அவுத்தெடுக்கும். கொண்டு போனதுல 10 கிலோக்கு மேல மாத்தணும். கொடுக்கறது காசு கொடுத்துமா? அது இருக்கு. அப்ப என்ன ஆகுது தெரியுமா? அங்க ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கும். அதுக்கு இவ்வளவு லிமிட் தான் உண்டு. நமக்கு பரலோகத்துக்கு என்ன கொண்டு போலாம்? ஆத்துமாவை கொண்டு போகலாம், நீதியின் காரியங்களே கொண்டு போகலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கையில இருக்க பணத்தை கொண்டு, வாழ்க்கையை கொண்டு நீதியின் காரியங்களை செய்யும். தேவ ராஜ்யத்தை வளர்த்ததுக்கு ட்ரை பண்ணணும். ஆமே. அப்ப இந்த உலகத்துல தேவையானது கர்த்தர் தருவார், மறுமையில நமக்கு நல்ல வாழ்க்கையை தருவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய மனசுக்குள்ளா, நம்முடைய இருதயம் ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு இடம் எங்கன்னா அந்த நதி. வாசிங்க, நம்ம எடுத்த பகுதியில் இருப்போம். 46ஆவது சங்கீர்த்தனம். அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். The river of happiness. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷம். ஆமென். ஒருவேளை 3 வேளை ஆகாரம் இல்லாம இருந்தாரு, அப்படி கர்த்தரை வைக்க மாட்டார். பைபிள் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி இருந்த பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறைபடாது. நமக்கு இன்னைக்கு எல்லா மக்களுக்கு சாப்பாடு வேண்டாம். இப்படி இருந்தா கூட அவங்களுக்கு சாப்பாடு என்ன வேண்டாம்? காலையில ஒரு இட்லி, ஏதோ ஒரு சின்ன சாப்பாடு, மத்தியானம். மொத்தத்துல அவங்க சாப்பிட்றத பார்த்தாச்சுன்னா எல்லாம் ஒரு 1 கிலோ கம்மியா தான் இருக்கு. அப்படித்தானே மக்கள் போறாங்க. சாப்பாடை பார்த்தா சில ஆட்கள் பயப்படுறாங்க. எனிவே அதங்க இருக்கட்டும். பட் இதெல்லாம் கர்த்தர் தருவாரு, போஷிக்கிறது அவர் தானே. ஆமென். நம்ம இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்முடைய மனதை பதித்து கொள்ளும். நம்ம ஆண்டவர் மேல நம்ம வருவோம். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல 4 ரிவர் உண்டாச்சு. அது எங்க உண்டாச்சு தெரியுமா? 1 4ஆ பிரிஞ்சு. எப்போ ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல உள்ள உறவை முறிச்சு ஆதாம ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்தாரோ,
அங்கிருந்து வந்து பாருங்க, அந்த முதல் ஆறு அதை கட் பண்ணிட்டார். அல்லேலூயா. அந்த ஆறை நீங்க திருப்பி பார்க்கணும், டைம் இல்ல. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆமே. அந்த நதி அது எங்கிருந்து வருதுன்னா தேவாலயத்திலிருந்து வருது. அல்லேலூயா. அந்த தேவாலயம் கிறிஸ்து. ஆமேன். அந்த தேவாலயம் கிறிஸ்து, தேவன், தேவ பிரசன்னம், தேவ நதி. நம்ம படிச்ச அந்த வசனம் தான். அப்ப அதுல இருந்து ஒரு நதி கனெக்ட் பண்ணி இருக்குது பாருங்க. அது நம்ம போற வார எல்லா இடத்தையும் நினைப்பிக்கும், அது சந்தோஷிப்புங்க, அது குறைவு தராது, அது பலன் தரும். அல்லேலூயா. அது ஒரு வசந்த வாசிக்க பார்க்கலாம். 47:1. ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபிடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் சரி போதும். அதுல வாசிங்க. கிழக்கு வாசல் இருக்கும் இல்லையா? கிழக்கு வாசல் இருக்கு. ஆமா, ஆலயத்துக்கு கிழக்கு வாசல் இருக்கு. அப்படித்தானே அந்த வசனம் இருக்கும். ஓகே. 47. கிழக்கு. ஆக்சுவலி இந்த கிழக்குக்கு ஒரு முக்கியம் இருக்கு. வாசிக்க பார்க்கலாம். 2ஆம் ஆதியாகமம் 32:8 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு போதும் போதும் போதும். இந்த கிழக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று. அது எங்க இருக்கு? நான் திசை சொல்றேன்னு நினைக்காதீங்க. பர்டிகுலரா ஆண்டவர் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ், ஒரு பிளேஸ் ஒன்று. ஆமேன். அந்த பிளேஸ்ல இருந்து அந்த நன்மை உண்டா. அல்லேலூயா. அப்ப நம்ம கனெக்ட் பண்ணுகிறது அந்த பகுதியில். அதாவது நான் ஏதேன் தோட்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்தது. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து உண்டாகிற அது எங்க தொடங்குச்சது? எப்போ ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை விட்டு போனாங்களோ அது கட் பண்ணாங்க. ஓகே. ஆனா அந்த அந்த முதல் ஆறு எங்க கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா அது ஸ்பிரிச்சுவல் வே. ஓகே. அது எங்க கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா எசேக்கியேல் 37. நம்ம அதை தான் படிச்சோம். 7ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37. அதுதான் வசனம். ஆமேன். இது யாருக்குன்னா ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு. நம்ம மறுபடியும் பிறந்தவங்க எப்படி இருக்கிறாங்க? ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. நம்ம மாம்சத்துல அல்ல நம்முடைய கண்கள் ஆத்மீக கண்கள். ஆமேன். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தை ஆவியாக ஜீவனமா இருக்கிறது. சோ அந்த கான்செப்ட்ல நம்ம அந்த நதியில கனெக்ட் பண்ணப்பட்டா நம்ம ஒரு நாளும் குறைபட மாட்டோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு நாளும் குறைபடாதபடி ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா?